படம் சூப்பராக இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட் சஞ்சய் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நான் ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் கடைசி வரல கண்டிப்பாக எப்படி போகுதுன்னே ஒரு கெஸ் பண்ணாத மாதிரி தான் போகும். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெஃபினெட்லி இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த த்ரில்லிங்காக இருக்கும், ஹாரரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். அந்த அளவுக்கு கோரியா எதுவும் இருக்காது. ரொம்ப அழகா ஃபேமிலிக்கு பிடிக்கிற மாதிரி. மியூசிக்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன்றதுனால கண்டிப்பா நல்லா இருக்கு, நான் தைரியமா சொல்லுவேன். நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. மியூசிக் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எஸ்எஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹாரர் கண்டென்ட்னு சொல்ல முடியாது. துரோகம் கான்செப்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. ஹாரர் அவ்வளோ ஹாரர்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் அந்த பேய்க்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. லாஸ்ட்டாக தான் அந்த இதுவே கொடுத்துருக்காங்க. ஓகே தான் ப்ரோ. 2-3 சீன் தான், ரொம்ப அவ்வளோலாம் இல்லை. ஓகே. எஸ்எஃப்எக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவும் எடிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஃபேமிலியாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து மெயின்லி படத்துக்கு நல்லா இருந்துச்சு. ஹாரர் மூவியில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக அதாவது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் நேற்று ஜென்ம நட்சத்திரம் அந்த பழைய படம் பார்த்துட்டு வந்திருந்தேன். லைக் வந்து ஒரு சேட்டன் வந்து ஒரு சைல்டாக வந்துருந்தா எப்படி இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுக்கு இந்த பிகினிங்ன்ற மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தேன். ஃபினிஷிங் வந்து அதுக்கு வந்து இட் மேட் ஜஸ்டிஸ் இதாக இருந்தது. அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பிசுறு தட்டாமல் இருந்துச்சு. லைக் ஆக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஓவராலாகவே வந்து அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இட் வாஸ் குட், பிரிட்டி குட். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயே வந்து மிரட்டி இருந்தாங்க. லைக் சவுண்ட் எஃபெக்ட்ஸே வந்து இட் மேட் சென்ஸ். போதுமான அளவுக்கு ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம். கொஞ்சம் வந்து இது பிளட் சீன்ஸ்லாம் இருக்கு. அந்த டைம்ல மட்டும் குழந்தைங்க கண்ணை பொத்திக்கிட்டா போதும். மற்றபடி ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்தது இப்போ மூவி, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி 66 விச்சுவல் வச்சு எடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த பைபிள் கான்செப்ட்னால வந்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு படம். கடைசி வரைக்கும் அந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணாங்க. நடுவில் ட்விஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அந்த கொலகாரன் தான் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிருந்தோம். கூட இருக்கிற ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணோம்னு நினைக்கல. ட்விஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மூவி. படத்தில் லவ் இருக்கு ப்ரோ. லவ் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம், லவர்ஸ் கூடயே வந்து பார்க்கலாம் ப்ரோ. சூப்பர். ஹாரர் கொஞ்சம் நல்ல சூப்பராக இருந்தது. இங்கிலீஷ் மூவி அப்படியே மேட்ச் பண்ணுற அளவுக்கு இது பண்ணி வச்சிருந்தாங்க ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ பார்க்கறதுக்கு. படத்தில் வேற என்ன பிடிச்சிங்கன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டே அந்த மாதிரி பண்ணுறது. அது வந்து ரொம்ப ட்விஸ்ட், நிறைய ட்விஸ்ட் தான் ப்ரோ வருது. அதனால அப்பப்போ ட்விஸ்ட் நிறைய இது பண்ணுற மாதிரி படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கெஸ் பண்ணுற மாதிரி இல்லை ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ப்ரோ படம் பார்க்கறதுக்கே ரொம்ப. ப்ரோ படம் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. இது நெக்ஸ்ட் பார்ட் வரும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ வருதுன்னு தெரியல. ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. நல்லா அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பில்டிங்கே கவர் பண்ணி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். பில்டிங்லேயே மூவ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் கொண்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஸ்லோவாக தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஓகே தான். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஓகே ப்ரோ. மியூசிக்கே அவ்வளோவா சொல்ல முடியாது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. டால்பி அட்டம்ஸ். ஆக்டிங்லாம் சூப்பர் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்ல இது படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹாரர் த்ரில்லர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஓடிடியில் பார்க்குறது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய படம். சவுண்டு, சினிமோட்டோகிராஃபர், அப்புறம் இந்த இது தமன் அவங்க ஆக்டிங்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. மெயினாக கேஜி ரத்தீஷ் இந்த சினிமோட்டோகிராஃபர், அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு விஷுவலாக. இது வந்து ஹாரர் த்ரில்லர் சேர்ந்த ஒரு சாத்தான் குறிப்பிட்ட மாதிரி அந்த சப்ஜெக்ட். இது கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. அதான் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ஆமாம், சவுண்டு தான் மெயின். சவுண்டு விஷுவல் தான், அது ரெண்டுமே இல்லை. செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து சில இடத்துல எல்லாம் வந்து இந்த திகில் மூமெண்ட் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. தமன் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறமா அந்த வில்லன் கேரக்டர் அந்த சிவம்னு அவர் பேர் நினைக்கிறேன், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாகவே வந்து நல்ல மூவி. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். எதுவுமே வந்து அண்டர்ரேட்டட் அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. எல்லாமே இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஆஃப் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சு விட்டாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹாரர் பிடிச்சிருந்தது. கடைசி ஒரு 10 மினிட்ஸ் படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம். ஓரளவு த்ரில்லிங்கும் நல்லா தான் இருக்கு.
ஆரெல்லாம் நல்லா தான் இருக்கு ப்ரோ. பயமுத்து இருந்துச்சு, ஃபேமிலியாக பார்க்கலாம். படத்தில் எனக்கு அந்த டாக் சீன் பிடிச்சிருந்தது. அவ்வளோலாம் தெரியல, லைட்டாக தான் தெரியும். பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஆமாம் ப்ரோ, டாக் வந்து விஎஃப்எக்ஸ் ப்ரோ. மற்றபடி வந்து படம் ஆர்ஆர்லாம் அவ்வளோவா இல்லை ப்ரோ. ஃபேமிலியாக வரலாம் ப்ரோ படத்துக்கு.